இந்த கொண்டக்கடலை சுண்டலை பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் மாதிரி கொண்டக்கடலையை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு 2 கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம், இதை போட்டு எப்பொழுதும் மாதிரி தாளித்து நம்ம சுவாமிக்கு கொடுத்துடலாம். ஆனால் வீட்டில் வர குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் கொண்டக்கடலை இதுக்கும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆனால் இதுக்கு வந்து மசாலா பவுடர் வந்து கொஞ்சம் நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கரம் மசாலா, இது வந்து கொத்தமல்லி பவுடர், இது ரெட் சில்லி பவுடர், இது வந்து பெருங்காயத்தூள், இது வந்து ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர், இது மஞ்சள் தூள், இது வந்து ஜீரக பவுடர், இது வந்து சாட் மசாலா. இந்த சாட் மசாலா எதுக்காக நான் தனியாக வச்சுருக்கேன்னா இது எல்லாத்தையும் நம்ம தேங்காயோட போட்டு அரைச்சிடலாம். இதுக்கு காரத்துக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் வந்து நம்மளுடைய விருப்பம். இதில் ஏதாவது ஒரு மசாலா இல்லைன்னா கூட நீங்கள் ஒன்றும் பாதர் பண்ணிக்க வேண்டாம், இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கரம் மசாலா வந்து குழந்தைங்களுக்கு எப்போதுமே இந்த கொண்டக்கடலை சுண்டலை நம்ம சும்மா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கொடுத்தோன்னா அவ்வளோவா ரிலீஸ் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது நம்ம வந்து இந்த கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு போட்டுடுங்க. அதோடு சேர்ந்து பட்டை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுடுங்க. மிளகாய் சிவக்கிறதுக்கும் உளுத்தம்பருப்பு சிவக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ கொண்டக்கடலையை போட்டுடுங்க. கொண்டக்கடலையை போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருங்க. இப்போது இதுக்கு நமக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். தேங்காய் போட்டு ஒரு பரட்டி எடுத்துடலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து முன்னாடி ரொம்ப கொஞ்சம் நேரம் முன்னாடியே பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காயை முன்னாடியே ஒரு வதக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கும் போதே தேங்காயையும் நீங்கள் வதக்கிக்கலாம். இது நம்ம உடனே பண்ணி உடனே கொடுக்கும்போது அவ்வளோ நேரம் தேங்காய் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்காயை போட்டு ஒரு நிமிஷம் லேசாக இந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரட்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதில் இருக்க மசாலா எல்லாமே, அதாவது சாட் மசாலாவை தவிர கொத்தமல்லி பவுடர், ஜீரக பவுடர், ரெட் சில்லி பவுடர், பெருங்காயப்பொடி, ஆம்ச்சூர் பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே தேங்காயோட போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு அரைச்சி எடுங்க. இந்த சுண்டலுக்கு கொஞ்சம் எண்ணெய் தோண விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு முதல்ல கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறதா இருந்தால் கடுகு வெடித்த உடனே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். நம்ம இப்போ சுவாமிக்கு பண்ணுறதுங்கிறதுனால நம்ம வெங்காயம் போடலை. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா எல்லா மசாலாவும் தேங்காயும், அதை இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இல்லை உப்பு போட்டு நீங்கள் அரைச்சிங்கனாலும் சரி. ஏன்னா நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலையில் உப்பு போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு இந்த மசாலாவை ஒரு நிமிஷம் வதக்குங்க. அதோடு சேர்த்து நம்ம அந்த மிக்சியை கழுவி தண்ணி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி நம்ம இதில் விட்டுடலாம். இது இந்த பச்சை வாசனை போகட்டும். இது பாருங்கள், தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரட்டும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ச்சூர் பவுடர் போட்டிருக்கோம். ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா நம்ம வந்து கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. நம்ம அதுக்கு பதிலாக ஒரு அரை தக்காளி பழம் போடலாம், இல்லை ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் இறக்கி வச்சு புழிஞ்சு விடலாம். இது எல்லாமே நம்மளுடைய சுவையை வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஜீரக பவுடர் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், ஜீரகத்தை தாளிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துருச்சு. லேசாக கொஞ்சம் தண்ணி இருக்குது, இந்த மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி போய் இந்த ஓரம்லாம் அப்படி லேசாக அப்படி சிவக்குது பாருங்கள். இது கரெக்டான பதம். இது இப்போ நம்ம வந்து அந்த சுண்டலை எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இதை நல்லா பரட்டி கொடுத்துக்கலாம். மசாலா நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கொத்தமல்லி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி தழையை மேலே லேசாக தூவிடலாம். அடுப்பை அணைச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த சாட் மசாலா பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஏற்கனவே போடலை. இதுக்கு அந்த சுவை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாட் மசாலா பவுடரை இப்படி கொஞ்சம் தூவி விட்டுடுங்க. குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை வந்து இந்த நவராத்திரிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்கள். சுவாமிக்கு நம்ம எப்பொழுதும் செய்கிற மாதிரி செய்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தா அந்த கருப்பு கொண்டக்கடலை சுண்டலை வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.